இனி நீங்கள் அனைவரும் தமிழுக்கு பேச வேண்டும் என்று சொல்லி உயிர்களின் பகுப்பு பற்றி அவர் தொல்காப்பியத்தில் சொல்றது எனக்கு ஆச்சரியம் போச்சு. அது ஒன்று மட்டும் சொல்லி நிறைய செய்யும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் உயிர்களின் பகுப்பு. அதை எப்படி எந்த இலக்கியத்திலும் நான் பார்த்த மாதிரி காணும். ஓரளவு நான் எனக்கு மலையாளம் தெரியும், ஹிந்தி தெரியும், தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும். நான் பார்த்த அளவில் இப்படி எல்லாம் பகுப்பு எங்கேயும் இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஒன்றறிவு அதுவே உற்றறிவு. அப்போ ஓரறிவு இருக்கிறதுல வெறும் உடம்பு இருக்கிறது மட்டும் ஒன்றறிவு. அப்ப இரண்டறிவுக்கு சொல்றாரு. இரண்டறிவு அதுவே அதுக்கு கூட அதனோடு நாவுன்னா வாய் இருக்கிற ஜீவன் உடம்பும் வாய். மூன்றறிவுக்கு வாய்க்கு அப்புறம் அடுத்து மேல அப்படியே போறாரு. வாய்க்கு அப்புறம் நினைவு வச்சுக்கிறதுக்காகவே பார்த்தேன். வாய்க்கு அப்புறம் மூக்கு மூன்றறிவு. 4 அறிவுக்கு கண்ணு, 5 அறிவு இருக்கிற செடி, 6 அறிவுக்கு மனம்ங்கிறார். ஆனா எனக்கு ஒரு சின்ன குழப்பம் அடியில ஒரு பெரியவங்க இருக்காங்க, ஒரு விளக்கம் சொல்லணும். 6 அறிவு மிருகங்களுக்கும் உண்டுன்னு சொல்றாரு. 6 அறிவு மிருகங்களுக்கு யானை குரங்கு போன்று இருக்கிறது 6 அறிவு சொல்லுகிறாரு. அப்ப நம்ம மனிதர்களுக்கு பகுத்து உணரக்கூடிய இருக்கிறது அது 7 அறிவா வச்சிருக்கலாமோ, ஏன் அப்படி நிறுத்திட்டாருன்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. இதோட இந்த சந்தேகத்தோட கேள்விக்குரிய வச்சு நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்று சொல்லுவார். முதுகலை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்று தமிழ் அமைப்பு ஒன்றினை ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற பேராளர் கலைரத்னம் அவர்கள், நான் தமிழ் படிக்கவில்லை என்று சொல்லுகிறார். தமிழ் படிக்காமலேயே ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர், மூவறிவு உயிர் என்று கணக்கு போட்டிருக்கிறார். இவர் சொல்றாரு, 6வது அறிவு விலங்குகளுக்கும் சில விலங்குகளுக்கும் உண்டு. தொல்காப்பியர்கள் அவர் சொல்லிக்கிறார். மனிதனுக்கு மட்டுமல்ல, 6 அறிவு உடைய மனதனை உடைய சில விலங்குகள் இருக்குது. அதே 6 அறிவு பெற்ற மனிதனாக சொல்லக்கூடியவன் விலங்கோடு மக்கள் அணையர் என்ற கொள்கைப்படி 5 அறிவு பெற்ற விலங்காக மாறிவிடுவதும் உண்டு. அவற்றையெல்லாம் உள்வாங்கி எங்களுக்கு எளிமையாக எங்களுக்கு எடுத்து சொன்னார் திரு கலைரத்னம் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை சொல்ல வேண்டும். இவர் இந்த கல்லூரிக்காக 1 லட்சம் ரூபாய் கொடுத்தார். இவர் பாரதியார் பல்கலைக்கழக இன்னும் கடலுக்குள் புக போனார். அங்க வேண்டாம், அது போனா எவ்வளவு கொடுத்தாலும் கரைஞ்சிருங்க அண்ணா, இங்க கல்லூரிக்கு வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அழகுதாசன் ஐயாவும் ஒன்னா பேசி இங்க கொண்டு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது உயர்நிலை பள்ளியில ஆண்டு விழாவின் போது வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு பரிசு தொகைக்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இது வரிசைக்கு வந்திருக்குங்க, முறைப்படி வந்துடல, இடையில குழப்பம். அடுத்து முன்னிலை உரை என்பது, நீங்க எல்லாரும் மன்றத்தினுடைய அழைப்புகளை பார்ப்பீர்கள். எல்லாமே முன்னிலை என்பது 10 பேர் முன்னிலை போட்டிருப்பாங்க. 10 பேருக்கு பின்னால நாற்காலிகளையும் போட்டிருப்பாங்க. அவங்க அங்க போய் உட்கார்ந்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு வந்து வேண்டியது முன்னிலை உரை. இங்க முன்னிலை என்பதுதான் முக்கியமான உரையே. ஏனென்றால் பிற மக்களால், சமுதாய மக்களால், அறிஞர்களால், சான்றோர்களால் அறியப்படாத மிகப்பெரிய சான்றோர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை யார் முன்னிலைப்படுத்துவது, இந்த உலகிற்கு அறிவிப்பது யார் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இங்க முன்னிலை உரை ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி அவரனை சிறப்பு செய்து இந்த உலகிற்கு புரியும்படி தெரியும்படி ஆக்கக்கூடியதுதான் முன்னிலை உரை. ஆனால் இந்த தடவை முன்னிலை உரை என்பது மரபு மாறி இருக்கிறது. ஒரு முனைவராக
ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக விளங்கக்கூடியவர் அவர்கள் மதுரையிலே இருந்து நமக்காக வந்திருக்கிறார், சிவகாசியிலே இருந்து வந்திருக்கிறார் என்பதை நாம் இந்த இடத்துல சொல்லணும். ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தூரத்திலிருந்து காலையிலிருந்து எவ்வளவு சிரமப்பட்டு இங்க வந்திருக்கிறாருங்கிறதை நான் சொல்லணும். சிவகாசியிலிருந்து இன்று காலை புறப்பட்டு இங்க வந்திருக்கிறார். அவர் முன்னிலைப்படுத்த வேண்டும், நம்மளுக்குள்ள முன்னிலை. ஏன்னா அவரை பத்தி தெரியாது, அதனால நாம முன்னிலை உரையாக அவரை போட்டிருக்கிறோம். சிங்கராசா அவர்களை இங்கே எங்களுடைய அமர்விலே முன்னிலை உரையாற்றி தன்னையும் தான் யார் என்பதை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இனிய நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சான்றோர்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரவேற்புரை நிகழ்த்திய மிகச் சிறப்பாக வரவேற்புரையாற்றிய முனைவர் பாலசரஸ்வதி அம்மா அவர்களுக்கு வணக்கம். 102 அமர்வுகளை பல்வேறு பணிகளுக்கிடையில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொல்காப்பியர் தமிழ் சங்கமத்தினுடைய தலைவர் ஐயா காளியப்பன் அவர்களுக்கு வணக்கம். கொங்கு நாட்டு வெள்ளலூரில் பிறந்து பாண்டிய நாடான தென் தமிழகத்தில் மர இலக்கியங்களையும் கற்றுக் கொடுத்த பல்வேறு பேராசிரியர் பெருமக்களை உருவாக்கிய தகைசால் பேரறிஞர், தமிழியலறிஞர் ஐயா ஈ.கி. ராமசாமி அவர்களை போற்ற வழங்குகிறேன். ஐயா அவர்கள் தொல்காப்பிய ஆய்வு களமும் தளமும் என்ற ஆராய்ச்சி நூலை இன்றைய பயிலரங்கிற்கான தலைப்புக்கான விடை இருக்கக்கூடிய ஒரு நூல். இன்றைய பயிலரங்கின் தலைப்பு தொல்காப்பியத்தில் பெண்ணியம். அந்த வினாவுக்கு விடையாக அந்த நூலில் இருக்கின்றன. அடுத்தபடியாக போக்குவரத்து துறையில் பணியாற்றிவிட்டு தொல்காப்பியத்தை நாடெல்லாம் பரப்ப வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தொல்காப்பியர் மன்றத்தை நிறுவி தொல்காப்பியத்தை பரப்பி வருகின்ற ஐயா இருளப்பன் அவர்களுக்கும், தமிழே படிக்கவில்லை என்று சொல்லி தமிழில் மிக அற்புதமாக உரையாற்றியவரும், தன்னோடு மட்டுமல்லாது தன்னுடைய பரம்பரையினருக்கும் தமிழ் பெயர் சூட்டி முன்னுதாரணமாக விளங்குகின்ற ஐயா கலையரசன் அவர்களுக்கும் வணக்கம். ஓவிய கவிஞரும் வள்ளுவத்தை பரப்புவதில் குரல் நெறி கதைகளும் கோட்டு ஓவியமும் என்ற நூலை வெளியிட்ட பெருமைக்குரியவர் ஐயா துரைசாமி அவர்கள் உள்ளிட்ட சான்றோர்கள் அனைவரையும் வணங்குகிறேன். வட மொழியினுடைய தாக்கம் தொடங்கிய காலம், ஆரிய பண்பாடு படையெடுத்த காலம், இந்த மொழியையும் பண்பாட்டையும் காப்பதற்கு தனித்த காப்பு நூலாக தோன்றியதுதான் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்தில் அந்த பாயிரத்தில் சொல்லியிருப்பார் பழம்பாரனார், ஐந்திரம் நிறைந்த, அதற்கு ஆரிய அடி வருடிகளாக இருந்த சில உரையாசிரியர் பெருமக்கள் தவறாக திரித்து பொருள் கூறி உரையெழுதி விட்டார்கள். அந்த ஐந்திரம் என்பது இடையினத்திற்கு பதிலாக வல்லினம் இருந்தால் மிக பொருத்தமாக இருக்கும் என்று மொழி இனம் சார்ந்த சிந்தனையோடு எழுதிய உரையாசிரியர் பெருமக்கள் தக்க சான்றுகளோடு நிறுவியிருக்கின்றார்கள். ஏன்னா ஐந்திரம் என்ற நூலை யாரும் பார்க்காத ஒன்றை வைத்துக் கொண்டு பேசுவதை விட அந்த ஐந்திரம் என்பது வல்லினமாக இருக்குமேயானால் தொல்காப்பியர் வகுத்திருக்கக்கூடிய இலக்கண அமைப்பான எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்ற ஐவகைப்பட்ட இலக்கணங்களையும் பல்தர கற்ற அறிஞன் புலவன் தொல்காப்பியன் என்பதுதான் பழம்பாரனார் சொல்லி வருகின்ற அந்த ஐந்திரம். தொல்காப்பியர் இந்த உலகம் எதனால் ஆனது? பின்னால் வந்த மாணிக்க வாசகர், தாய்மானவர்கள் எல்லாம் சிவபெருமானின் அந்த 5 இயற்கை ஆற்றலையும் ஏற்றி கூறியிருக்கின்றனர். நீர், நிலம், காற்று, வானம், நெருப்பு. இந்த 5ம் கலந்ததுதான் உலகம் என்று சொன்னவர் தொல்காப்பியர்.
அது பின்னால் இறை வழிபாட்டில் ஆன்மீகத்தில் அதை பூதம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி நம்மை பயமுறுத்தி விட்டனர். இந்த உலகம் எப்படி அடுக்குகளால் ஆனது, எப்படி உயிரினங்கள் தோன்றின, மதங்கள் கற்பித்த கற்பிதங்களை உடைத்து அறிவியல் பாதையோடு சொன்ன முதல் அறிஞர் தொல்காப்பியர். நிலமும் பொழுதும் உயிரினங்களை அடிப்படையாக வைத்து முதல் பொருள், இந்த உயிரினங்கள் தோன்றுவதற்கு வாழ்வதற்கு ஏற்ற நிலம் முதல் பொருள், அதனுடைய சூழல் பருவ காலங்கள் முதல் பொருள், நிலமும் பொழுதும் முதல் பொருள். அந்த நிலத்தில் வாழுகின்ற மற்ற உயிரினங்கள் எல்லாம் கருப்பொருள். நிலத்தில் வாழுகின்ற உயர்நிலை சார்ந்த மக்களுடைய ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டது உரிப்பொருள். அது கூட பாத்தீங்கன்னாக்க அந்த நிலத்தின் அடிப்படையில நிலத்துக்கு ஏற்றவாறு அந்த ஒழுக்கங்களை அவங்க வச்சிருக்கிறாங்க, சிறப்பு கருதி வச்சிருக்கிறாங்க. அதை மட்டும் விலக்கி சொல்லிவிட்டு பெரியவர்களுக்கு வழிவிட நினைக்கின்றேன். குறிஞ்சி என்பது முல்லையும், குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த பகுதி. அது குறிப்பொருள் என்ன வச்சிருக்காங்க? புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். புதிதாக திருமணமான புதிதாக பழகுகின்ற ஆணும் பெண்ணும் மெய்தொட்டு பயிரல் ஏற்ற இடம் மலைப்பகுதி. எனவே அதற்கு புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்த்தாத 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த தமிழகத்துடைய நில அடிப்படையில மனிதனுடைய வாழ்வியலை அவங்க படம் பிடிச்சு காட்டியிருக்கிறாங்க. முல்லை என்பது காடும் காடு சார்ந்தது. குறிஞ்சி என்பதுல முத சந்திக்கின்ற ஆணுக்கும் பெண்ணுக்குமான அல்லது திருமணமான ஆணுக்கும் பெண்ணுக்கும். இன்னைக்கு கூட திருமணம் ஆனவர்களுக்கு தேடி நோக்கி எங்க செல்றாங்க? மலைப்பகுதியான இடங்கள். அப்ப எப்படி பாருங்க, அடுத்து முல்லை பாருங்க, அங்கு இருக்கக்கூடிய மக்கள் யாரு? ஆடு மாடுகளை மேய்த்து இருக்கக்கூடிய ஆயர்கள் மக்கள், புதிதாக திருமணமானவர்கள். கணவன் காலையில 10 மணிக்கு ஆடு மாடுகளை மேய்க்க போயிட்டானா மாலை வர்றதுக்கு 4 மணி 5 மணி ஆகும். அவளுக்கு இடம் புதுசா தன் கணவன் வரவை எதிர்பார்த்து காத்து இருத்தலால் அந்த நிலத்திற்கான உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். அடுத்து மருதம். மருதம் என்பது வயல் சார்ந்த பகுதி. இங்க முல்லையில காலையில போறவே மாலையில தான் வருவேன். கணவன் மனைவியும் சந்திக்கின்ற நேரம் இடைவெளி இருக்கு. மருதம் என்பது அப்படி இல்லை. அவன் காலையில 6 மணிக்கு மாட்டை ஓட்டிட்டு வயலுக்கு போயிட்டானாக்க 10 மணிக்கு இவங்க சாப்பாடு கொண்டு போய் கணவனோட இருந்து வேலை செஞ்சுட்டு மாலையில தான் விருதுவாங்க. அப்ப தன் கணவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக அல்லது கணவன் மனைவி மீது கொண்ட அன்பின் காரணமாக ஏற்படுகின்ற சிறு ஊடல். நீங்க ஊடல்னாக்க இன்னைக்கு சொல்லுகின்ற விவகாரத்தின் நிலைக்கு சொல்லக்கூடாது. சின்ன சின்ன அன்பின் காரணமாக வருகின்ற சின்ன சின்ன சண்டைகள். ஏன்னா அருகருகில் இருக்கும் போது எப்படிப்பட்டவர்களுக்கும் சின்ன சின்ன ஊடல் நிகழும். எனவே மருதத்திற்கான உரிப்பொருள் என்பது ஊடலும் ஊடல் நிமித்தமும். நெய்தலுக்கு இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். ஏன் நெய்தலுக்கு போய் இரங்கலை சொல்லணும்? குறிஞ்சியில பக்கத்திலே இருக்கான், பாக்குறாங்க, பழகுறாங்க. முல்லையில சாயங்காலம் மாலையில வந்துருவாங்க. மருதத்துல அருகருகே இருக்கிறாங்க. நெய்தல்ல கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற தன் கணவன் எப்ப வருவானோ மாட்டானோ வந்தாத்தே நிச்சயம். மீன் பிடிக்க சென்றவனுக்கு சுனாமி ஏற்படலாம், புயல் வீசலாம், கட்டுமரம் கவுந்து போகலாம், வீட்டுக்கு வந்தாத்தான். எனவே தன் கணவன் மீது தலைவன் மீது மனம் இறங்கி ஆற்றி இருத்தல் காரணமாக இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். அப்புறம் பாலை என்பது வளமான நிலமா இல்ல, வறண்ட பூமி. மரத்தினுடைய இலைகள் உதிர்ந்து சருகுகளாக காட்சியளிக்கின்ற ஒரு சூழல். அப்புறம் பிரிவு என்றாலே துன்பம் தான், அங்க மகிழ்ச்சிக்கு இடமே இல்லை. நாம நம்ம பெற்றோரை பிரிந்தாலோ, கணவன் மனைவியை பிரிந்து சென்றாலோ, அல்லது உறவுகளை பிரிந்து சென்றாலோ அந்த பிரிவு என்பது துன்பம் தான். அந்த நிலமும் அப்படித்தான், மனிதனுடைய எண்ணமும் அப்படித்தான். வறண்ட நிலமாக வறண்ட மனம் உள்ளவர்களாக இருப்பாங்க.
அதனாலதான் அந்த நிலத்துல இருக்கக்கூடியவர்கள் தங்கள் வாழ்வியலுக்காக திருடு ஆறலை கல்வர்கள். இப்படி நிலத்தின் அடிப்படையில் உரிப்பொருளை வைத்தவன் உலகத்தில் முதல் புலவன் நம் தொல்காப்பியனே. அதே போல இந்த தொல்காப்பியர் இயற்றிய இலக்கணத்திற்கு சரியான இலக்கியங்களாக சங்க இலக்கியங்கள் இருக்கின்றன. அதில் ஒரே ஒரு துறையை மட்டும் சொல்லிடுறேன். செலவு அலுங்குவித்தல் அப்படின்னா என்ன தெரியுங்களா? செலவு அலுங்குவித்தல். செலவுனா பயணம் அர்த்தம். செலவுனா பயணம் அர்த்தம். ஒருவர் தன் மனைவியை விட்டுவிட்டு அல்லது தன் காதலியை விட்டுவிட்டு பொருள் தேட போறாரு. பொருள் தேட போறவன் ஒன்று என்ன செய்வாங்கன்னா, அந்த தலைவியுடைய தோழி தலைவனை இந்த மாதிரி நீ போக வேண்டாம் என்று அவங்க தவிர்த்து நிற்பாட்டுவாங்க. இல்லை என்று சொன்னால் தலைவனே தன் மனதிற்கு சொல்லி தன் பயணத்தை நிறுத்திக் கொள்ளுவான். பட்டினப்பாலை என்ற சங்க இலக்கியம் செலவு அலுங்குவித்தல் என்ற துறையில் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடிய பாட்டு. அவன் என்ன செய்யறான்னா, சோழ நாட்டுடைய இயற்கை வளம், சோழ நாடு எப்படிப்பட்ட நாடு, அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள், அதையெல்லாம் சொல்லிட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய காவேரி பூம்பட்டினத்தை கொடுத்தால் கூட நான் என்னுடைய தலையை விட்டு வரமாட்டேன். முட்டா சிறப்பில் பட்டினம் பெறினும் வாரில் கூந்தல் பயங்கிலே ஒளியே வாரேன், வரமாட்டேன் என்று பொருள் தேடுவதை விட தன்னுடைய தலைவின் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாக சொல்லக்கூடியதான் அந்த பட்டினப்பாலை. இப்படி தமிழர்களுடைய பண்பாட்டையும் வாழ்வியலையும் இயற்கை சார்ந்த சுற்றுப்புற சூழல்களையும் வலியுறுத்துகின்ற காப்பு நூலாக இருக்கின்ற தொல்காப்பியம் பற்றி தங்களோடு சிறிது நேரம் உரையாற்ற வாய்ப்பு வழங்கிய இந்த தொல்காப்பிய தமிழ் சங்கமத்திற்கும் எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த என் அறிவாசான் ஐயா தமிழியல் அறிஞர் ஈ.கி. ராமசாமி ஐயா அவர்களுக்கும் எந்நாளும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.